புனித சூசையப்பர் வழியில் நடந்த புதுமை. உண்மை சம்பவம். 2வது புதுமை. இறை இயேசுவின் அன்பான இறைமக்களே, சுமார் 270 ஆண்டுகளுக்கு முன் இயேசு சபை துறவியான ராயப்பர் கோத்தோனியூஸ் வாழ்ந்து வந்தார். அவர் ஹென்ரிக்குள் என்ற அரசருக்கு ஆத்ம குருவாகவும் உற்ற நண்பனாகவும் இருந்தார். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர் வசிக்கும் இடத்தில் துணிவோடு துறவற இல்லங்களை நிறுவி நற்செயல்களை செய்து வந்தார். அவர் புனித சூசையப்பரை தனக்கு ஆதரவாகவும் பாதுகாவலராகவும் தெரிந்து கொண்டு அவரிடம் ஆழ்ந்த பக்தியோடு செபித்ததுமல்லாமல் பிரான்ஸ் நாடு முழுவதும் அவரது புகழை பரப்ப தன்னாலான முயற்சிகளை செய்து வந்தார். அவர் அந்நாட்டில் செய்த மறையுரைகளிலும் உரையாடல்களிலும் தான் எழுதிய நூலிலும் புனித சூசையப்பரை வாழ்த்தி அனைவரும் அவரை வணங்கி அவரிடம் பக்தி நம்பிக்கை வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதனால் அந்நாட்டிலும் அதைச் சுற்றியுள்ள நாடுகளிலும் புனித சூசையப்பரின் புகழ் பரவியது. மேலும் புனித சூசையப்பருக்கு மிக பிரபலமான பெரிய ஆலயம் ஒன்றினை நிறுவி அதனை அழகுபடுத்தி புனித சூசையப்பருக்கு திருவிழாவினை ஆடம்பரமாக நடத்தினார். புனித சூசையப்பரோ அக்குருவுக்கு தம் அருள்வரங்களை வழங்கி அவருடைய துன்ப வேளைகளில் அவரை காத்து அவரது நற்செயல்களில் ஆசிர்வதித்தார். இறுதியாக தன்னுடைய நாளான மார்ச் 19ஆம் தேதி இறப்பார் என்று அக்குருவின் மரணத்தை முன்னறிவித்தார். மரண நேரத்தில் தூய மரியன்னை அவருக்கு தோன்றி தம் இரக்கத்தை காட்டி, நீர் எனது கணவராகிய புனித சூசையப்பரிடம் கொண்டிருந்த பக்தியும் அவரது புகழை பரப்பியதற்காகவும் நான் உமக்கு உதவி செய்யவும் உம்மை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்துச் செல்லவும் வந்தேன் என்றார். அவ்வாறு அவர் மரியன்னையின் கரங்களில் தன் உயிரை விட்டு வானுலகம் சென்றார். புனித சூசையப்பரிடம் அதிக ஈடுபாடும் இத்தனையான பக்தியும் வைத்திருந்ததால் வாழ்நாளிலும் மரண வேளையிலும் அவர் நமக்கு உதவி செய்வார் என அறிந்து கொள்வோம். செபம். அரச குலத்தில் பிறந்த தந்தையர்க்குத் தந்தையே புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி புகழ்கிறோம். தேவரீர் பூவுலக செல்வங்களை விரும்பாமல் ஏழ்மையான நிலையில் இறை சித்தத்திற்கு பணிந்து வாழ்ந்த புண்ணியங்களை பார்த்து உமக்குச் சீடர்களாக இருக்கிற நாங்கள் அழிந்து போகும் உலக இன்பங்களில் ஆர்வம் காட்டாமல் அழியாத ஞான நன்மைகளை மட்டுமே தேடுவதற்கு உதவி செய்யும். வறுமைப்படுகிறவர்களுக்கு ஆதரவும் முன்மாதிரிகையாயிருக்கிற நீர் அவர்களை தேற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க உதவும். இவ்வுலகில் செல்வம் நிறைய கிடைக்கப் பெற்றவர்கள் அகங்காரமடையாமல், அதாவது செருக்குறாமல் தான தர்மங்கள் செய்து நித்திய வாழ்வை அடைய உதவி செய்தருளும். நாங்கள் எல்லோரும் உம்மை பின்பற்றி புண்ணிய நெறியிலிருந்து தவறாது மோட்ச இன்பத்தை அடைய உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாதுகிறோம். ஆமேன். இன்று சொல்ல வேண்டிய செபம். அரச குலத்தில் பிறந்த புனித சூசையப்பரே உமக்குப் புகழ். உம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆசி கிடைக்கப் பெற்றவரே உமக்குப் புகழ். புண்ணிய நெறி பிழலாது வாழும் வரம் பெற்ற புனித சூசையப்பரே உமக்குப் புகழ்.